பூமிக்கு அனுப்புறதுனால தான் நாம் தப்புறோம். சூரியனானது ஒரு கனமைல் தண்ணீரை 5435 டன் எடையுள்ள நீராவியாக அது மாற்றுது. ஓசோன் படலத்தில் உள்ள தூசி மண்டலமானது இந்த தண்ணீர் திரள்களாகிய மேகமானது அப்படியே நம்ம தலைமையில கொட்டி விடாதபடிக்கு அது சிறு துளிகளாக, அதாவது ஒரு அங்கலத்தில் பச்சளை ஒரு பகுதியாக அதை மாற்றுது. அப்படியே ஐஸ் கட்டி மொத்தமாக நம்ம தலைமையில விழுந்தா நம்ம என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சம் பாருங்க. அதிலும் தூசி மண்டலத்தை வச்சு இதை ரொம்ப அழகாக செய்திருக்கிற கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமி சூரியனை விட்டு அதிக தூரத்தில் இருந்தால் முற்றிலுமாக குளிர்ந்து போயிருக்கும், அல்லது சூரியன் பக்கத்தில் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா எல்லாமே வெந்து உருகி அது சாம்பலா அல்லது எல்லாமே பாலைவனமாக போயிடலாம். இந்த பூமியினுடைய உருவம் இருக்கு. நம்ம சாப்பிட்டு பெருக்கிற மாதிரி ஒருவேளை இந்த பூமி 10 அடி கொஞ்சம் பெருமனாக மாறிடுச்சுனா மட்டும் பூமியில் ஆக்சிஜனே முற்றிலுமாக இருக்காது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போ பூமி இவ்வளவு தான் இருக்கணும் அப்படின்னு திட்டமிட்டவர் யார் என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விலங்கினங்கள் எல்லாம் ஆக்சிஜனை சுவாசிக்குது என்று நமக்கு தெரியும். தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்கிறது, அது கரிமல வாயுவை சுவாசிக்கிறது. இது சமச்சீர் அளவில் இருக்கிறனால தான் மனுஷன் பின்னாடி ஆக்சிஜன் சிலிண்டரை கட்டிக்கிட்டு சுற்றி தெரியாத அளவுக்கு அவனை இது பாதுகாக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூரியன் ஒவ்வொரு வினாடியும் ஃப்ளாஷ் எனப்படுகிற வெப்ப கதிர்களை 42,000 டன் அளவுக்கு ஒவ்வொரு வினாடியும் அது அனுப்பி கொண்டிருக்கிறது. சூரியன்லேருந்து ஒளி கதிர்கள் இந்த பூமி அடையிறதுக்கு 8 நிமிஷம் ஆகுது. ஏன் சூரியன்னு நீங்கள் ஒரு நாளும் கேட்கவே மாட்டீங்க என்று நம்புகிறேன். ஒரு நாள் டே அண்ட் நைட் மேட்சுக்கு எவ்வளவு செலவு பண்ணுறாங்கன்னு, அவங்க ஒளி வெள்ளமாக மாற்றுறதுக்கு, அந்த ஒரு சின்ன கிரவுண்டை மாற்றுறதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்கள். ஒருவேளை அமெரிக்கா பற்றி ஒரே ஒரு நாள் உலகத்துக்கு வெளிச்சம் போடுங்கன்னு அந்த நாட்டுக்கு சொன்னோன்னா, ஒரு நாள் இந்த உலகத்துக்கு அவங்க வெளிச்சம் போட்டாலே அமெரிக்காவே கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாமல் டிவால் ஆகிடும். அப்படின்னா சூரியனை படைத்து நமக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறத தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டி. எரேமியா 31ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் தேவன் சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை இரவு வெளிச்சத்துக்காகவும் படைத்தார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சந்திரனை அவர் கால குறிப்புக்காக படைத்தாராம். அதையும் சங்கீதம் 104:19 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய கேலண்டர் எல்லாம் சந்திரனை அடிப்படையாக வைத்து தான் இன்னைக்கு மாத கணக்கை பெறுகிறது. அதாவது சந்திரன் பூமியை சுற்றி வர்றதுக்கு 29 நாட்கள் 12 மணி நேரம் 44 நிமிடங்கள் 28 நொடியை அது எடுத்துக்கொள்கிறது. மேலும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில அந்த சந்திரன் மட்டும், இந்த நிலவு மட்டும் இல்லைன்னா கடலின் நீரின் மட்டம் மட்டும் 150 அடி உயரமாகி இன்னைக்கு பூமியே இருக்காது. முற்றிலும் தண்ணீரினால அது ஜல பிரளயத்தில் அது அழிந்து போகும். சந்திரன் இடையில இருக்கிறனால தான் கடல் அலைகள் 30 அடி உயரத்துக்கு மேலே அது உயராதபடிக்கு அது தடுத்து கொண்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கோள்களுடைய பாதைகள், அதனுடைய அமைப்பு, அதனுடைய சுழற்சி, அதனுடைய வேகம், அதனுடைய பருமன், இவைகளெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் திட்டமிட்டு இந்த பூமி வாழ்வதற்காகவே இத்தனை கோள்களும் நட்சத்திரங்களும் படைத்தவர் யார் என்று சொல்லும்போது நமக்கு அது ஆச்சரியமாயிருக்கிறது. நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இத்தனையும் திட்டமிட்டு தேவன் உருவாக்கியிருக்கிறார். அதனால தான் சர் ஐசக் நியூட்டன் சொல்கிறாரு, இந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மையை அறிவதன் மூலம் நான் அதை ஆக்கினவருடைய பெருமையை போற்றுகிறேன். தன் வல்லமையால் இத்தனையும் சிருஷ்டித்து அவற்றை இயக்கின்ற அவரை நான் போற்றுகிறேன் என்று சர் ஐசக் நியூட்டன் சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சுஜாதா எழுதிய அடுத்த நூற்றாண்டு என்ற புத்தகத்தில் மற்ற கிரகங்களும் மனிதர்களும் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட காரியத்தை நான் வாசித்தேன். அதை நான் சொல்கிறேன். அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு. அதை நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். உயிரினங்கள் வாழும் தகுதி பெற்ற மற்ற கிரகங்கள் தற்போது ஏதும் கண்டுபிடிக்கப்படவில்லை. புவியீர்ப்பு சரியாக இருக்க வேண்டும், உஷ்ணம் சரியாக இருக்க வேண்டும், காற்றழுத்தம், பிராணவாயு எல்லாம் வேண்டும். கால் பதித்து நடக்கத்தக்கதாக தரை வேண்டும். கடலும்
காற்றும் தாங்கும் அளவில் இருக்க வேண்டும். கதிர் இயக்கம் கூடாது. பகல் வேண்டும், இரவும் வேண்டும். இத்தனை சௌகரியங்களும் கொண்ட மற்ற கிரகம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை. விஞ்ஞான முறைப்படி மற்ற கிரகங்களிலே மனிதன் வாழ 2 முறைகள் உண்டு. ஒன்று, அந்த கிரகங்களில் வாழ நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும், அல்லது அந்த கிரகங்களை நமக்கு ஏற்றதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் மாற்ற வேண்டும். முன்னதை அவர்கள் பேன்ட்ரோபி என்று சொல்லுகிறாங்க, பின்னதை டெராஃபார்மிங் என்று சொல்றாங்க. மனிதன் பறக்கவோ, நீர்மூழ்கி வாழவோ, ஆக்சிஜனுக்கு பதில் நைட்ரஜனை சுவாசிக்கவோ பழகி அவன் சருமம் எந்த குளிரையும் எந்த மிக உஷ்ணத்தையும் தாங்கக்கூடிய சக்தி பெற்று அமில மழையில நனையும் தகுதி பெற்றும் போதுதான் மற்ற கிரகங்களில் அவன் வாழ முடியும். இது அடுத்த நூற்றாண்டில் கூட சாத்தியம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம பக்கத்தில் இருக்கிற வீனஸ் கிரகத்தினுடைய உஷ்ண அளவு 470 டிகிரி சென்டிகிரேட். அதாவது நாம் அங்கே போனோன்னா அடுத்த நிமிஷம் பஷ்பமாக மாறிடுவோம். அதன் சூழல் முழுவதும் கார்பன் டை ஆக்சைடு, ஒரு நிமிஷம் கூட சுவாசிக்க முடியாது. அதில் உள்ள காற்றழுத்தம் நம்ம ஊரை விட 60 மடங்கு அதிகம். மழை பெஞ்சாலும் கூட அங்கே கந்தக அமில மழை தான் பெய்யும். செவ்வாய் கிரகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அங்கே வாழ்கிறதும் கஷ்டம்தான். ஆனால் அங்கே உஷ்ணம் இல்லை, ஆனால் குளிர் சைஃபருக்கு 40 டிகிரி கீழே வருது. விஞ்ஞானிகள் 1960 கிரகங்களில் நம்ம போல உயிரினங்கள் இருக்க மாட்டார்களா என்று வானத்தில் செய்தி வருவதற்காக காத்திருக்கிறாங்க. அமெரிக்காவில் OZMA என்ற பெயரில் ஓஸ்மா என்ற திட்டத்தில் 21 சென்டிமீட்டர் அலை நீளத்தில் செய்திகள் வர வாய்ப்புள்ளது என்று தீர்மானித்து ரேடியோவில் காதுகளை தீட்டிக்கிட்டு இது வரைக்கும் கேட்டுட்ருக்கிறாங்க. இது வரைக்கும் அங்கிருந்து ஒரு லெட்டர் கூட வரல, ஒரு செய்தி கூட வரல. மற்ற கிரகங்களில் உயிரினங்கள் இருந்தாலும் அது மனித வடிவில் இருக்கும் என்பதில் சாத்தியக்கூறு இல்லை. ஜூபிட்டர் கிரகத்தில் பயனியர், வொயேஜர் என்ற விண்வெளி கப்பல்கள் அனுப்பி அவைய செய்திப்படி கிரகம் முழுதும் ஜூபிட்டரில் கூட ஜூபிட்டர் கிரகத்தில் அந்த கிரகம் முழுதும் திரவம் வாயு வடிவத்தில் அது இருக்கிறது என்று சொல்கிறாங்க. அத்தனையும் மீத்தேன், ஈத்தேன், அம்மோனியா, பாஸ்பீன், தண்ணீர். அங்கே ஒரே குளிர், அது 0க்கும் கீழே 110 டிகிரி கீழே அது குளிராக இருக்கிறது, அங்கே வாழ முடியாது என்று சொல்லி அவங்க திட்டமிட்டு அவைகள் வந்து விட்டாங்க. ஒரு காசு கூட செலவில்லாமல் இப்படி இருக்கலாம் என்று யூகிப்பது ஒவ்வொரு கிரகத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப எந்த உயிரினம் இருந்தால் அது எந்த வடிவில் இருக்கும் என்று நாம் கற்பனை பண்ணிக்கலாம் என்று சொல்லி அவர் சுஜாதா எழுதி முடிக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படின்னா இந்த உலகத்தை உண்டாக்கின கடவுள் எத்தனை மகிமையாக இவைகளை உண்டாக்கி இருக்கிறார். இந்த மற்ற பிரபஞ்சத்தை பாருங்க, எல்லா அந்த ஸ்டார்ஸை பாருங்க, அதனுடைய கிளஸ்டர்ஸை பாருங்க, மில்கி வே என்று சொல்லுகிற பால்வெளி மண்டலத்தை பாருங்க. எத்தனை மகிமையா தேவனாகிய கர்த்தர் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக உண்டாக்கி இருக்கிறார். வானவெளியில் நட்சத்திரங்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறது. அப்படி அந்த ஒவ்வொரு கேலாக்சியிலும் 100 பில்லியனுக்கு மேலே நட்சத்திரங்கள் இருக்கிறது. அவைகள் ஈர்ப்பு விசையால் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. பல கேலாக்சிகள் ஒன்று சேர்ந்ததை கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய மில்கி வே என்று சொல்லப்படுகிற இந்த பால்வெளி மண்டலத்திலும் இந்த கேலாக்சி கொத்துல மட்டும் 20 கேலாக்சிகள் சேர்ந்து இந்த கிளஸ்டராக இருக்கு. இந்த கிளஸ்டரில் சில கேலாக்சி கிளஸ்டரில் 10,000 கிளஸ்டர்ஸ் கூட ஒன்று சேர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கத்தில் இருக்கிற இந்த வீட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற அந்த நட்சத்திர கொத்துக்கு போகணுன்னா கூட அது 500 பில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இத்தனை நட்சத்திரங்களும் கிளஸ்டர்களாக மில்கி வேயாக இந்த பிரபஞ்சத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு தங்களுடைய பாதையில். இந்த காமா கிளஸ்டர் என்று சொல்லப்படுகிற அந்த நட்சத்திர கூட்டம் மட்டும் அவைகள் செல்லுகிற ஒரு அந்த வேகம் ஒரு செகண்டுக்கு 7000 கிலோமீட்டர் என்று சொல்கிறாங்க. இவ்வளோ வேகத்தில் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பயணத்தையும் கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆகாதபடிக்கு இவைகளை திட்டமிட்டு அந்த சுழற்சியினுடைய வேகத்தை சரியான டிராஃபிக்கில் போகும்படி செய்ய வைத்த அந்த டிராஃபிக் போலீஸ்கார் யார் என்று சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னா அவர் போலீஸ்காரில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் சர்வத்தையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார்.